அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன், ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஃப்ரம் ஸ்பேஸ் அண்ட் எர்த், ஃபயர், ஏர், வாட்டர் அண்ட் எம்டி ஸ்பேஸ். இந்த அஞ்சிலிருந்து மின்சாரத்தை எப்படி எடுப்பது, அதற்கு ஊடகம்தான் இந்த செத்துப்போன டியூரசெல் பேட்டரி. இதில் என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 22 2 செத்துவிட்ட டெட் செல் பேட்டரி, டியூரசெல் ஜெல் பேட்டரின்னு சொல்லுவாங்க, சைனா தயாரிப்பு, நல்ல குட் பேட்டரி. இதனுடைய கெப்பாசிட்டி புதுசாக இருந்ததுன்னா ஏறத்தாழ எல்லாமே 1.5 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்பு காட்டும். அதாவது 6 ஆம்பியர் காட்டும். சிலதெல்லாம் 3 ஆம்பியர் காட்டும். பெரும்பாலும் இந்த டபிள்யூஏ பேட்டரியில் 3 ஆம்பியர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் பெரும்பாலும் 6 ஆம்பியர் இருக்கும். இது விலையும் அதிகம். ஒரு பேட்டரியின் விலை 25 ரூபா, மற்றதெல்லாம் வந்து 7 ரூபா 8 ரூபா தான். இதில் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இந்த செத்துப்போன இந்த டியூரசெல் பேட்டரி இந்த டியூரசெல் பேட்டரி எப்படி வேலை செய்கிறது, நான் இது ஆராய்ச்சிக்காக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த டியூரசெல் பேட்டரி செத்து போனது. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டும் 100 மில்லி ஆம்ப் இருக்குது. இந்த மாதிரி 2 இணைச்சிட்டேன் பாருங்கள். 2 டியூரசெல் பேட்டரி கட்டல் மாதிரி என்ன போட்டிருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல அவ்வளோதான். ஏனடுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் நீளமில்ல ஒரு கிராஃபைட் குச்சி, கேத்தோடுக்கு 3 சென்டிமீட்டரில் ஒரு கிராஃபைட் குச்சி. நான் பல்வேறு தனிமைகளை ஆய்வு செய்வது கண்டுபிடித்தேன். நானும் என் பொண்ணு பல்வேறு தனிமைகளை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க ஹெட்ஃபோர்ஸ் ஐயரில் எம்எஸ்சி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அவங்க ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இதை பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்போ எதிர்காலத்தில் கல்லூரி ஆசிரியர்கிட்ட காமிச்சு துறை சார்ந்த உதவி பெற்றுக்கொண்டு பிறகு இந்த பேட்டன்ட் கம்ப்ளீட் செய்யிருக்கிறோம். இது யாரும் முறியடிக்க முடியாது. இது புதிய கண்டுபிடிப்பு தான். வேஸ்ட்டை வந்து எப்படி பயன்படுத்துறது, நான் பல்வேறு வகையான ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மெட்டல்கள், அதாவது உலோகங்கள் எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, அந்த குறைந்த ஒரு மின்சாரத்தில் அவங்க கவனிக்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அது அடிப்படை தவறானது. அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸில் இப்படி வேணால் நடக்கலாம். நான் கடைசியாக ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒரு அலுமினியத்தையும் செம்பு கம்பி வச்சு தண்ணியில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு 5 ml தண்ணி, நீங்கள் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற தண்ணி, குடிநீர்னு வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் கூட 500 மில்லி வோல்ட்டு காட்டுது. அப்புறம் மைக்ரோ மில்லி ஆம்பர் ஒரு 300 மைக்ரோ மில்லி ஆம்பு காட்டும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் அந்த கடைசியில் இந்த காந்தங்களை, அந்த தண்ணீருக்கும் காந்தத்துக்கு என்ன தொடர்பு, தண்ணீர் என்பது டயா, அதை ஒட்டாது, ஆனால் அந்த மின்சாரத்தை கடத்தும். அப்படி செய்கின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு 2 ml தண்ணீர் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் வைத்து ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒரு வெள்ளி கம்பியும் ஜிங்க் கம்பியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 மில்லி வோல்ட்டு மின்சாரத்தை கடத்துது. 700 மில்லி வோல்ட்டு 800 மில்லி வோல்ட்டு கடத்துது. எங்கேருந்து வருது அந்த 700 மில்லி வோல்ட்? ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் எந்த உலகமும் கரையாது. ஆனால் அது எது நகருதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கால்வானிக் இதில் கிடையவே கிடையாது. எப்படி அது நகருது? 800 மில்லி வோல்ட் எங்கே இருந்து வருகிறது? ஒரு 200 மில்லி ஆம்பு 200 மைக்ரோ மில்லி ஆம்பு காட்டும். 1 மில்லி ஆம்பு காட்டினா பெரிய வெற்றி, அதை காட்டாது. நான் ஆரம்பத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மல்டிமீட்டரை பற்றி படித்து செக் பண்ணி பார்க்குறப்ப அது வேறு மைக்ரோ மில்லி இதை காட்டுது. அப்படி இருக்கும்பொழுது காந்தத்தின் மேல் இதனுடைய பண்பு என்ன? குறிப்பாக கடைசியில் இந்த கருப்பு காந்தத்தை மின்சாரத்தை கடத்துகிறது. ஆனால் நியோடைமம் காந்தம்னு சொல்லுவாங்க. NdFb 51ன்னு சொல்லுவாங்க. அதில் நான் 48 51 பல்வேறு கிரேட் இருக்குது. அந்த NdFb 51 அதை ஆராய்ச்சி பண்ணுறப்ப அது மேலே ஒரு லேயர் கொடுப்பாங்க, காட்டு போகாமல் இருப்பதற்காகவும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பூசியிருப்பாங்க. அதில் நிக்கல் பூசியிருப்பாங்க, சில குரோமியம் பூசியிருப்பாங்க. இப்போ நான் ஒரு நியோடைமியம் காந்தம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது மேலே ஜிங்க் என்று சொல்லக்கூடிய கோட்டிங் கூட்டியிருப்பாங்க. இந்த ஜிங்க் என்ன பண்ணும்னா மின்சாரத்தை தடை செய்கிறது. நம்ப முடியுதா? ஜிங்க் மின்சாரத்தை கடத்தும், ஆனால்
இதுக்கு இந்த நியோடைமிக் காந்தத்து மேலே மெயினாக பூசி இருக்கிறனால நான் 2 ml தண்ணி வச்சு இது மேலே 2 ml தண்ணி வச்சு பார்க்குறப்ப மின்சாரத்தை கடத்தவே இல்லை. என்ன ஆச்சரியம், ஏன் கடத்த மாட்டேங்குது? இதனால் சூப்பர் கடத்தி தான். ஆனால் இந்த டியோடைமிக் காந்தம் வந்து அந்த நேரியல் மோஷனை தடை செய்கிறது. என்னால் நம்ப முடியல. காந்தத்தினுடைய குறைபாடா அல்லது மேலே இருக்கிற ஜிங்க்னுடைய குறைபாடா? அப்புறம் தான் என்ன பண்ணேன், இந்த மேலே இருக்கிற பூச்சி நீக்கிட்டேன். பாருங்கள், மேலே இருக்கிற பூச்சி நீக்கிட்டு தண்ணி வச்சு பார்த்தா மின்சாரத்தை கடத்துது. அப்போது காந்தத்தோடு சேருகின்ற பொழுது காந்தம் தனி. அது இந்த காந்தம் வந்து அட்ராக்டிவ் மேக்னெட். ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டயா மேக்னெட்டு. ஓ, அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, டயா மேக்னெட் மேலே இதுக்கு வந்து பயங்கரமான சக்தி உள்ள காந்தம். அதவே இந்த டயா மேக்னெட்டை தடை செய்யுது. எது மேலே இருக்கிற ஜிங்க். அப்போது இது பயங்கரமான ஆற்றலாக இருக்குது. இப்போ தான் நேரடியாக நான் பார்க்குறேன். எப்பவுமே டயா மேக்னெட்டையும் அட்ராக்ட் மேக்னெட்டையும் இணைத்து யாரும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த நியோடை மேக்னெட் மேலே இருக்கிற இந்த பூச்சி வந்து வலிமையான காந்தத்தை எதிர்க்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நீக்கிட்டு பண்ணிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்திகிட்டே இருந்தது. இது மேலே சொட்டு வச்சு ஏனோட கேத்தடுக்கு கிராஃபைட்டே வச்சு பார்த்தேன், வெறும் கிராஃபைட்டு. அப்போ லேசான ஏதோ மாற்றம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் என்ன ஒரு பிளாஸ்டிக் தட்டு மேலே வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணேன். பிளாஸ்டிக் தட்டு மேலே இதை வச்சுட்டு இது மேலே ஒரு 2 ml தண்ணி ஊற்றிட்டேன். ஏனோட கேத்துட்டு வச்சு பார்த்தா ஒரு 500 மில்லி வோல்ட்டு காட்டுச்சு. அந்த கேத்தோடு தூக்கி ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சுருக்கிறேன். அது மேலே இதுக்கு காந்தம் வச்சுருக்கிறேன். பிளாஸ்டிக் தட்டிலையும் தண்ணி இருக்குது, கொஞ்சோன்னு ஒரு 10 ml தண்ணி அந்த பிளாஸ்டிக் தட்டில் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த காந்தத்தை வச்சுட்டேன். அது மேலேயும் தண்ணி இருக்குது. ஆனால் இந்த ஏனோட தூக்கி கீழே வச்சு உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு 1100 மில்லி வோல்ட்டு காட்டுச்சு. 2 தூக்கி மேலே வச்சோம்னா வெறும் 700 மில்லி வோல்ட்டு காட்டுச்சு. அதே நியோட மேலே வந்து பாலிஷ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே காட்டாது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்னும் நடக்குதுடா அப்படின்னு. இந்த கிராஃபைட் குச்சிக்கு தனிப்பட்ட சிறப்பு என்ன இருக்குது? மின்சாரத்தை கடத்தும். ஆனால் இவ்வளோ அளவுக்கு கடத்துமா? அப்போ இந்த உற்பத்தி எங்கேருந்து நடக்குது? இந்த 1100 மில்லி வோல்ட்டு வந்து எங்கேருந்து வருது? அப்போ தான் கண்டுபிடிச்சேன். இது வந்து C12 என்ற கார்பனால் ஆனது. அதில் 98.9 விழுக்காடு அதில் இருக்கும். மிச்சம் 1.1 விழுக்காடு இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இம்பியூரிட்டி காற்றுல இருக்கிற நைட்ரஜன் உறிஞ்சி நியூட்ரானோடு வினைபுரிந்து இது கடுமையான 1100 மில்லி வோல்ட்டு காட்டுது. யார் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நியோடைமிக் காந்தத்தை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் சின்னதாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற பிளாஸ்டிக் தட்டில் அது போல தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு சின்னதாக இருக்கணும். உயரம் வந்து 2 mm 3 mm கங்கு இருக்கணும். ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நடுவில் இந்த காந்தத்தை வச்சு இந்த காந்தத்து மேலே 2 ட்ராப் தண்ணி வச்சு ஒரு 2 கிராஃபைட் குச்சி செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிராஃபைட் குச்சி கீழேயும் ஒரு கிராஃபைட் குச்சியும் தட்டிலையும் வச்சிங்கன்னா 1100 மில்லி வோல்ட் காட்டுது. எங்கே இருந்து வருகிறது அப்படின்னா தான் தெரிஞ்சுது. இதை C14ங்கிற ஒரு மைக்ரோ நானோ அளவுக்கு C14ங்கிற கதிர்வீச்சு மெட்டீரியல் உள்ளே இருக்குது. அதுதான் அது காற்றோடு வினைபுரிந்து விண்வெளியோடு வினைபுரிந்து விண்ணிலிருந்து வர காஸ்மிக் கதிர்கள் காற்று மண்டலத்தில் நுழைகின்ற பொழுது நைட்ரஜனோடு வினைபுரிந்து கார்பன் இருக்கிற எல்லா உடலையும் இது போந்துடும். இது மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாக இயற்கை உண்டானது. மனிதன் பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறார். இது ஒரு ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க. கார்பனில் 14 வகை கார்பன் இருக்குது. கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, C4, 5, 6, 7 சொல்லிட்டே போவாங்க. இதில் கார்பன் 12ன்னு வருகின்ற பொழுது நியூட்ரான் அதிகமாகிட்டே வருது. புரோட்டான் 8 இருக்கும், புரோட்டான் 6 இருக்கும், நியூட்ரான் 6 இருக்கும். அதே மாதிரி புரோட்டான் 6 இருக்கும், நியூட்ரான் 7 இருக்கும். புரோட்டான் 6 இருக்கும், நியூட்ரான் 8 இருக்கும். அப்படியே நியூட்ரான் அதிகமாகும் பொழுது அது கதிர்வீச்சு பொருளாக மாறுகிறது. ஆக அது ஆற்றலை முன்னோட தேவையில்லை. அந்த கதிர்வீச்சு இயற்கையிலேயே இருக்குது. ரேடியம் இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்குது. ஆனால் நானோ அளவில் இருக்குது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் அலுமினியத்தையும் கிராஃபைட் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மின்சாரத்தை தருது. நல்லா நம்ப முடியலை, இது என்ன பயங்கரமாக தருது அப்படின்னு. அப்புறம் தான் நான் ஒரு காந்த களிமண் உருவாக்கினேன். கண்ணம்மா காந்த களிமண். அது பயங்கர வேலை செய்ய ஆரம்பிச்சது.
கடைசியில் ஹைட்ராக்சைடு குரூப் சேர்த்துனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். அது வேகமாக அரிக்குது. ஆனால் மெட்டலை அது கரைக்கிறது நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் தாவர எண்ணெய்களை பயன்படுத்தினேன். கடைசியில் பெட்ரோலியம் கிரீஸ் பயன்படுத்தும் பொழுது ஒரு அடக்க ஆரம்பிச்சு. கடைசியாக சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சிலிகேட், அப்புறம் கிரீஸ், இந்த மூணையும் கழிக்க பார்க்குறப்போ 1.4 வோல்ட் வந்தது. ஒரு 500 மைக்ரோ மில்லி ஆப் வந்தது. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இனிமேல் நாம் வேஸ்ட்டிலிருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்க முடியும். அல்லது அதுக்கு ஒரு திடமான பேட்டரி வேணும். செத்துப்போன பேட்டரி. இந்த செத்துப்போன பேட்டரிக்குள்ளே இருக்கிற அந்த மிச்சமாக இருக்கிறது ஒரு பாலம், அல்லது இந்த பேட்டரியை ஒரு பாலமாக வச்சுக்கிறேன். அப்போ 2 கிராஃபைட் குச்சி என்னோட கேத்தட்டுக்கு வச்சுக்கிட்டு பார்க்குறப்போ ஒரு சுழற்சி உண்டாகுது. ஒரு 1.5 வோல்ட்டோ அல்லது 1.4 வோல்ட்டோ ஒரு 100 மில்லியாம்ப் இருக்கிறது எப்படி 30 நாள் எரியும் என்று சொன்னால் இந்த தத்துவம் தான். எப்படி இருந்தாலும் அது சாகத்தான் போகுது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 60 நாள் கழித்து தான் சாகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய ஆதாரம் தான் இப்பொழுது பாருங்கள். 26 நாள், மார்ச் 22, ஏப்ரல் 18, ஏறத்தாழ ஒரு 27 ஆம்பியர் எங்கேருந்து வந்தது? அதான் என்னுடைய கேள்வி. முடிஞ்சால் விஞ்ஞானிகள் விட சொல்லுங்கள். எலக்ட்ரானிக் என்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், கல்லூரியில் பாடம் பயிலும் சொல்லிக் கொடுக்கும் மாணவ ஆசிரியர்கள் இதை பற்றி இந்த ஆராய்ச்சி பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.